ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் யாவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இந்த நாளிலும் கூட எ மதர் அனாயிண்டிங், அன்னையரின் அபிஷேகம் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடியதாக இருக்கும். காரணம், குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு தாயுடைய கடமை அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவர்கள் படுகிற வேதனை, அவர்கள் படுகிற கஷ்டங்கள், அவர்கள் படுகிற பிரயாசங்கள் அவர்கள் என்ன செய்வதில்லை, யாரிடமும் சொல்வதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் தனக்குள்ளாகவே வைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யக்கூடியவர்கள், வாழ்ந்து காலத்தை கடந்து போகக்கூடியவர்கள். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களையும் அது முறிக்கும். காரணம், ஆண்டவர் ஏற்கனவே அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வேதத்தை பார்ப்பீங்க அப்படின்னா, தாயை, அதாவது தாய்மையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு போராட்டத்திலையும் நீங்கள் இந்த காரியங்களை ஜெயிக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க இது ஏன் பலத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் இயல்பாகவே ஒரு பெண்ணுக்குள் அந்த தாய்மை என்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா, இன்பில் பண்ணியிருக்கிறார். ரைட். அதை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்களுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்து இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இவன் ஒரு இளம் ஊழியன். இவனை பார்த்து சொல்லுகிறான், எப்பா என்ன சூழ்நிலையில சொல்றார் அப்படின்னா, கொஞ்சம் ஊழியத்தில் கஷ்டம், கொஞ்சம் நெருக்கம் வரும்பொழுது, வாலிப வயது, என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியலை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா நான் இரவும் பகலும் இடைவிடாம என் ஜெபத்தில் உன்னை நினைச்சு உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நான் என்ன செய்கிறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். Glory to God. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் உன் தாய்க்குள்ள இருந்துச்சு, உன் தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்குள்ளையும் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தில் நீ என்ன செய்திரு, நீ நிலைத்திரு. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ எதில் நிலைத்திரு, உன் தாய் உனக்கு கொடுத்தாங்கல்ல,
என்ன கொடுத்தாங்க? ஒரு விசுவாசத்தை கொடுத்தாங்கல்ல. அந்த விசுவாசத்துல நீ நிலைத்திருக்கும் பொழுது அந்த விசுவாசம் உன் வாழ்க்கையில வருகிற இப்போ நீ அனுபவிக்கிற அந்த கஷ்டங்களை, அந்த போராட்டத்தை, அந்த வேதனைய உனக்கு ஒன்னால ஜெயிப்பதற்கு அந்த விசுவாசம் போதுமானது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீமோத்தேயுவை குறித்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுடைய தாயும் தகப்பனையும் குறித்து நீங்க பார்க்கணும். என்ன அப்படின்னா, வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அதன் பின்பு அவன் தெர்பையாவுக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட யார் இருந்தா? சொல்லுங்க, யார் இருந்தா? ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அவள் தாய் யாருன்னு சொல்லுது? சத்தமா சொல்லுங்க. அவள் தாய் யாரு? விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அவனுடைய தகப்பனை குறித்து சொல்லுது. அவ தகப்பன் யாராம்? கிரேக்கன். அப்ப ரெண்டு பேரும் ஒரே கோத்திரம் இல்ல. அம்மாவை குறித்து சொல்லுது, அவள் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அப்பா யாரு? கிரேக்கன். இந்த கிரேக்கர்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கிரேக்கர்கள் ரோமருடைய சட்டங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள். இந்த யூதர்கள் ஒரே தெய்வம் என்று சொல்லி ஒரே தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் தான் யூதர்கள். ஆனா இந்த கிரேக்கர்கள் பல தெய்வங்களை நம்பக்கூடிய, அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் தான் இந்த கிரேக்கர்கள். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த அம்மா மட்டும்தான் யாரு? விசுவாசம் உள்ள ஸ்திரீ. தகப்பன் யாரு? ஒரு கிரேக்கன். அப்ப இவர்களுக்கு பிறந்த ஒரு மனுஷன்தான் தீமோத்தேயு. அப்ப நல்ல கவனிங்க. அப்போ இந்த பிள்ளைக்குள்ள வருகிற விசுவாசம் யாரிடத்துல இருக்கிற விசுவாசம் வருது? முன்னாடி அவங்க பாட்டிக்குள்ள இருந்து அடுத்து யாருக்குள்ள வருகிறது? அவளுடைய தாய்க்குள்ள வருது. இப்ப தாய்கிட்ட இருந்துதான் யாருகிட்ட வருது அப்படின்னா பிள்ளைக்கிட்ட வருது. வரட்டு இருக்கா? அப்ப இந்த அபிஷேகம் நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் தாய்மார்கள் முதலாவது தங்களை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்த குடும்பத்தில் என்னுடைய ரோல் என்ன? நான் யார்? நான் எதற்காக இந்த குடும்பத்தில் இருக்கிறேன்? அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். நம்ம எப்ப தெரியுமா சொல்றோம் அந்த வார்த்தைய? நான் எதுக்கு இந்த குடும்பத்தில்? இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஏதாவது ஒரு காரியம் வரும் பொழுது, நடக்கும் பொழுது அப்பந்தான் இந்த வார்த்தை வருகிறது. அப்படியாவது நீங்க யார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுகிறீங்களா? அதுவும் இல்லை. நீங்க புரிந்து கொள்ளணும், உங்களை உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் ஏன் வைத்திருக்கிறார், எதற்காக இந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் வேதத்திலிருந்து சில தாய்மார்களை உங்களுக்கு உதாரணப்படுத்தி நான் காண்பிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசிக்கும் பொழுது, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள்.
ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆதாம் என்ன செய்யறாங்க? தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறான். ஏன்? அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் யார்? ஜீவனுள்ளோர் எல்லாவற்றிற்காகவும் அவள் யாரா? அவள் தாய் அப்படின்னு சொல்லுது. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஜீவன் உள்ள அத்தனைக்கும் அவள் யார்? தாய். நல்ல கவனிங்க. முதலாவது ஆதாமை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆதாமை உண்டாக்கி கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏதேன் என்கிற தோட்டத்திற்குள்ள கொண்டு வைத்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வைக்கிறார். வைச்சாரா? ரைட். அப்போ வச்சுட்டு ஆண்டவர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்றார். எப்பா, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கு, அதை நீ என்ன செய்திடக்கூடாது? புசித்திடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ எல்லாவற்றையும் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எல்லாம் அருமையா இருக்கு, நம்ம ஆளு மாத்திரம் ஒற்றைக்கு தனியா நிற்கிறான். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், ஏதோ ஒன்று இவனுக்கு குறைவுபடுகிறது போல தெரிகிறதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு என்ன செய்தாரா? ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உண்டாக்குகிறார். 18வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். என்ன துணைங்க? ஏற்ற துணை. வேதம் சொல்லுகிறது ஆங்கில வேதாகமத்தில் சூட்டபிள் பார்ட்னர். அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஏற்ற துணை. உங்களுக்கு இந்த அம்மா இருந்தாதான் நீங்க சரியா இருப்பீங்கன்னு ஆண்டவர் முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டார். அப்ப வேதம் சொல்லுகிறது ஏற்ற துணை. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவர்கள் எல்லா விதத்திலேயும், லிசன், எல்லா காலங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் தன்னுடைய கணவனுக்கு அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? துணையாய் இருக்கிறார்கள். யாராய் இருக்கிறார்கள்? வேலைக்காரி இல்ல, யாருங்க? துணையாய் இருக்கிறார்கள். துணைனா என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு இவர்கள் உடன்படுகிறார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. Glory to God. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி தேவனால் உண்டாக்கப்பட்ட உயிருள்ள எல்லா ஜீவன்களுக்கும் இந்த அம்மா யாரா மாறிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க, தாயாயும் மாறினார்கள். Glory to God. அப்ப தேவனுடைய நோக்கம் மாறல. லிசன், தேவனுக்கு சமூகத்தில் பாவம் செய்த பொழுது அவர்கள் தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்களே ஒழிய தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மாறல. புரியுதா? என்ன வேலை கொடுத்திருந்தாரு? அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பயன்படுத்தவும் ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? வேலையை கொடுத்திருந்தார். அவன் வேலையை செய்வதற்கு இந்த அம்மாவை என்ன செய்திருந்தார் அப்படின்னா உதவியாய் வைத்திருந்தார். அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை அந்த வேலையை செய்யும்படி, glory to God, அவர்கள் அதே வேலையை, அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Glory to God.
அப்ப நல்ல கவனிங்க. அப்போ ஒரு தாய் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் அவர்கள் யாரா இருக்கிறார்கள், போஷிக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய, அவர்களுடைய எல்லா சூழ்நிலையிலையும் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் யாருக்குள்ள வைத்திருக்கிறார் அப்படின்னா இந்த தாய்க்குள்ள வைத்திருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்கிறோம், எல்லா வேதனைகளை சுமக்கிறோமே ஒழிய எல்லா பாரத்தையும் சுமக்கிறோமே தவிர அதை எப்படி மேற்கொள்ளுகிறது, அதை எப்படி மேற்கொள்ளுகிறது, இதை நம்ம விட்டுறோம். இது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்பா, பிசாசுகிட்ட நீ என்ன செய்யாத. நிறைய நேரத்தில் இவங்க விழுந்ததற்கு காரணமே என்ன தெரியுமா, பேசினதுனால தான். புதுசா ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க போனதுனால தான் இந்த அம்மா என்ன செய்துட்டு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆசீர்வாதத்தை என்ன செய்துட்டாங்க, இழந்துட்டாங்க. அப்ப நல்ல கவனிங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் வருகிற பிரச்சனையை மேற்கொள்ள முடியாதபடி போய்விடுகிறோம். நான் மறுபடியும் சொல்றேங்க, ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறார், கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க வேதத்தை கவனித்து பாருங்க, குடும்பத்திற்கு அவ்வளவு பிரியாரிட்டி ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்க முடியும். அவன் பாவம் செய்துட்டானேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை புறம்பே தள்ளல. அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கி அவளுக்கும் ஒரு வஸ்திரத்தை உடுத்தி, நீ இந்த வேலையை நீ செய்ய மாட்ட, நீ கீழ்ப்படியல, உன்னாலலாம் அந்த வேலையை செய்ய முடியாது, நீ எப்படியாவது போ ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. ஏதோ சூழ்நிலை நீ தவறிட்ட, அவனை மறுபடியும் எழுப்பி அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 1, 2 ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சத்தம் வரலையே, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே யாருக்கு செய்தருளினார்? சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலம். அந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்பர் 1 கர்த்தர் உரைத்த வார்த்தை, 2வது கர்த்தர் குறித்த காலம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2ம் நம்முடைய குடும்பத்துல ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. அந்த அம்மா கர்த்தர் சொன்ன வார்த்தையே கீழ்ப்படியாததுனாலதான் எதை இழந்துட்டாங்க? ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையும் 2வது குறித்த காலம். நம்ம கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறது இல்லைன்னா அவ்வளவு பெருசா எடுக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்ற வார்த்தையை அவ்வளவு பெருசா என்ன செய்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை. 2வது
அவ்வளவு நேரம் யாரு பாஸ்டர் காத்திருப்பா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு 12வது அதிகாரத்துல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ என்ன செய்வ? நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யும்? உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஐயாவுக்கு 75 வயசு. கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யும்? உன்னை ஆசீர்வாதமா இருக்கும், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இவ்வளவு பெரிய வார்த்தை பாரு. உன்னை யார்கிட்ட பேசுறாரு? குடும்பத்துல தானே பேசுறாரு, குடும்பத்துக்கிட்ட தானங்க பேசுறாரு, கணவன் மனைவி வைத்து தானே பேசுறாரு. பெரிய ஜாதியாக்குவேன். Glory to God. இந்த வார்த்தையெல்லாம் வாங்கிட்டு வேதம் சொல்லுது, இந்த அம்மாவால கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்க முடியல. கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார்ல, நம்ம என்ன செய்து? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேரு கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இப்ப அந்த அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. என் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார், என் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த அடிமை பெண்ணால நம்முடைய வீடு கட்டப்படும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மறுமனையாக்கி கொடுக்கிறாள். கர்த்தருடைய வார்த்தை என்ன? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிய நான் பெருக பண்ணுவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த அம்மா என்ன சொல்லுது? எப்பா, ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லிட்டு நமக்கு வயசாக போகுது, இனியெல்லாம் என்னால் குழந்தையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அதனால நம்ம குடும்பம் கட்டப்படுவதற்கு நீ என்ன செய்? வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணை எடுத்துக்கொள் அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்ற வார்த்தையை கவனிச்சிங்களா? ஒருவேளை இருக்கா, அந்த வார்த்தை இருக்கா பைபிள்ல? அவளை கொண்டு நம்முடைய குடும்பம் என்ன செய்யும்? கட்டப்படும். இதுதாங்க நம்ம எடுக்கிற தீர்மானம். சில நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார். ஆனா அந்த வார்த்தை நிறைவேறுகிறது வர நம்ம என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? காத்திருக்க மாட்டோம். நம்முடைய எண்ணத்துல வருகிற காரியத்தை கொண்டு நுழைச்சு, இதுதான் இது ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமா தாங்க இருக்கும், நீங்க இப்படி செய்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இவன் உட்கார்ந்து இருக்கிறான், அங்க ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், அங்க 3 புருஷர்கள் வந்து நிற்கிறார்கள். இவன் அவர்களுக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களை விசாரிக்கிறான். இப்ப கேட்கிறான், உன் மனைவியாகிய சாராள் எங்கே? அவள் கூடாரத்தில் இருக்கிறாள். அப்போ வார்த்தை வருகிறது, ஒரு உற்ப கால திட்டத்தில்
நான் நிச்சயமா நான் திரும்ப வருவேன், உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு குறித்த நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் நான் திரும்பி வருவேன். நான் வரும் பொழுது உன்னுடைய மனைவியுடைய கரத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? குழந்தை இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லும்போது 11வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்ற முதிர் வயதாயிருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்குள் நின்று போயிற்று. இவளுக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கா எப்படி நடக்கும்? பெண்களுக்குள்ள வழிபாடு நின்றுச்சு, கற்பம் செத்து போச்சு, கட்டையில் போகிற வயசுல குழந்தை பிறக்குமா? சிரிக்கிறா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. வேதம் சொல்லுகிறது, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது எப்படி நடக்கும்? சாத்தியமா? சாத்தியமாங்க. ஆனா கர்த்தர் வார்த்தையை சொல்லிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு யாரா இருப்ப, நீ தாயா இருப்ப, ஒரு பெரிய வம்சமே உனக்குள்ள பிறக்கும்னு யாரு சொன்னது? கர்த்தர் சொல்லி இருக்கிறாருங்க. அப்போ குழந்தை பிறக்காம போயிருந்தா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவா இருக்கும்? பொய்யா இருக்கும். அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? There is a appointed time. அந்த நேரத்தில் நான் வருவேன், அந்த குறித்த காலத்தில் நான் உன்கிட்ட வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்து என் தேவன் எழுதிவிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். எழுதப்பட்டவைகள் உண்மை, அது நடந்தே ஆகும், அது நடந்தே தீரும். ஆனா அந்த குறித்த நேரத்திற்காக நான் என்ன செய்யணும்? நான் காத்திருக்கணும். 3வது யாத்திராகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்து 3 மாத காலம் முழுவதும் அந்த தாய் அந்த குழந்தையை ஒளித்து வைக்கிறாள். காரணம் என்ன? அந்த நாட்களில் ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடாது, பிறந்திருந்தால் அது என்ன செய்யப்படணும்? சாகடிக்கப்படணும் என்பது ராஜாவுடைய கட்டளையாயிருந்தது. அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த அம்மா 3 மாதம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பிள்ளை எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கிறதுனால இந்த பிள்ளைய விடதுக்கு மனசு இல்லை. எப்படியாயதும் அந்த பிள்ளைய வளர்த்துறணும்னு நினைச்சு 3 மாசம் வளர்த்துட்டா. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன செய்யல? வளர்க்க முடியல. அப்ப இதை என்ன பண்றது அப்படின்னு திட்டம் பண்ணி ஒரு நல்ல அழகான ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள்ள அந்த பிள்ளைய பத்திரமா வச்சு அந்த அம்மா என்ன செய்யுது? அந்த பெட்டி நதியோரத்தில் நதியில் விடுறாங்க.
அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்க, அதில் ஒரு சம்பவத்தை பாருங்களேன். தூரத்தில் நிற்கிறாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தார். இப்போ அதை திறந்த போது, நல்ல கவனிங்க, அது வரைக்கும் அந்த பிள்ளை அழலை. அந்த பெட்டியை திறந்த உடனே இப்போ என்ன செய்யுது? அந்த பிள்ளை அழுதது. பிள்ளை என்ன செய்யுது? அழுதது. உடனே அவள் இரக்கம் அந்த பிள்ளை மேலே வச்சு, இது எபிரேயருடைய பிள்ளைகள் ஒன்றா இருக்கிறதே என்று சொல்லி இந்த பிள்ளையை வளர்க்கதற்கு யாரையாவது ஒருத்தர் ரெடி பண்ணு. உடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறான் தெரியுமா? இவளுடைய தாயவே என்ன செய்கிறா? கொண்டு வந்து இந்த பிள்ளையை வளர்க்கும்படி. அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, glory to God. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. பெத்த தாய் தன்னுடைய பிள்ளையை யாருக்காக வளர்க்கிறாள்? யாருக்காக வளர்க்கிறா? ஒரு பார்வோனுடைய குமாரத்திக்காக வளர்க்கிறா. நல்ல கவனிங்க. நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை அவள் எடுத்து கொண்டு போய் வளர்த்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளையை எடுத்து கொண்டு போய் வளர்த்தாள். அடுத்த வார்த்தை, பிள்ளை வளர்ந்த உடனே அவள் அதை பார்வோனுடைய குமாரத்திடத்தில் கொண்டு போய் விட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியினால அவனுக்கு மோசேன்னு பேர் வச்சாங்க. இப்போ நல்ல கவனிங்க, கொலை செய்யப்பட வேண்டிய ஆளு இப்போ என்ன செய்யப்படுறான்? வளர்க்கப்படுகிறான். தன்னுடைய தாயே தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறதை நீங்க பார்க்க முடியும். அந்த அம்மா செய்தது என்ன தெரியுமா? பிள்ளை தான் வளர்ந்துருச்சே, இது ஏன் பிள்ளை தானே, ஏன் திருப்பி கொண்டு விடணும் அப்படி யோசித்தாங்களா? அப்படி செய்திருக்கலாம்ல. ராஜா குழந்தைய தானே கொல்ல சொன்னா, பிள்ளை இப்போ வளர்ந்துருச்சு இல்ல, எதுக்கு கொண்டு விடணும்? ஆனா நம்ம என்ன செய்து தெரியுமா? தன்னுடைய பிள்ளையை தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தேவ திட்டத்திற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைய தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்க அந்த பிள்ளைய வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளை போக வேண்டிய இடத்துக்கு அவன் போயிடுவான். நீ பின்னாடி புறகா போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவன் யாருங்க? சாதாரண மனுஷன் இல்லைங்க. அவன் பார்வோனுடைய அரண்மனையில ஒரு குமாரனாய் வளருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ திட்டத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை அது என்ன செய்யுது? நீங்க அதுக்கு பின்னாடி போக வேண்டாம். நான் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. அந்த பிள்ளை போக வேண்டிய ஸ்தானத்திற்கு என் ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்வா தெரியுமா? ஒருபோதும் தன்னுடைய சுய லாபத்திற்காக. அந்த அம்மா நினைச்சிருக்கலாம்ல, ஒரே பிள்ளை தான் இருக்கான், கடைசி நாட்களில் எனக்கு யாரு சாப்பாடு போடுவா, எனக்கு யாரு கொள்ளி வைப்பா, யாருமே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருக்கலாம். ஆனா தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய சுய விருப்பத்திற்காக
அந்த அம்மா என்ன செய்யலை தெரியுமா? முற்படலை. அந்த அம்மா தேவ திட்டத்திற்கு தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாய் தன்னுடைய பிள்ளையை அவள் என்ன செய்கிறாள்? தேவ திட்டத்தில் வளர்க்கிறாள். அடுத்தபடியாக 4வது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் கதறுகிறதை நீங்க பார்க்க முடியும். நன்றாக கவனியுங்கள். 2 ஸ்திரீகள் ராஜாவுக்கு முன்பாக கடந்து வருகிறார்கள். இந்த 2 பெண்மணிகளுமே ஒரே இடத்தில் வாழ்கிறவர்கள். 2 பேரும் ஒரே மாதிரி என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தன் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளில் நடக்கிற சம்பவம். எத்தனாவது நாள் நடக்கிற சம்பவம்? 3வது நாளில் நாங்கள் என்ன செய்தோம்? ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. இப்போ 2 பேரும் பிள்ளைகளை பக்கத்திலேயே போட்டுட்டு என்ன செய்கிறாங்க? படுத்து தூங்குறாங்க. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா உருண்டு படுத்ததுல பிள்ளைக்கு மேலே ஏறி படுத்துருச்சு. உருண்டு படுத்ததுல யார் மேலே படுத்துருச்சு? பிள்ளைக்கு மேலே படுத்ததுனால பிள்ளை மூச்சு திணறி செத்து போச்சு. தாயை பாருங்க, மூச்சு திணறி செத்து போச்சு. பாதி ராத்திரி எந்திரிச்சு பார்த்தா பிள்ளை செத்து கிடக்கு. உடனே இந்த அம்மா ஐடியா பண்ணுது. செத்த பிள்ளையை எடுத்து பக்கத்தில் இருக்கிற உயிரோடு இருக்கிற பிள்ளைகிட்ட போட்டுட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளைய இது எடுத்துருச்சு. 20வது வசனம். நான் நித்திரை பண்ணிட்டு இருக்கும்போது இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்து கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பில் என்ன செய்துட்டா? கிடத்துட்டா. என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்த பொழுது அது என்ன செய்தது? செத்து கிடந்தது. அதை நான் பார்க்குறேன். அது யார் குழந்தை இல்லை, ஏன் குழந்தை அல்ல. தேங்க்யூலா. அது ஏன் குழந்தை இல்லை, இது இவளுடைய குழந்தைன்னு சொல்ற ஒரு பெரிய வாக்குவாதம் ராஜாவுக்கு முன்பாக நடக்குது. என்ன செய்யுதுன்னே தெரியல. இப்ப ராஜா பார்க்கறான். அந்த அம்மா சொல்லுது இது ஏன் குழந்தையா, அந்த அம்மா சொல்லுது இது ஏன் குழந்தை. இப்ப என்ன செய்யுது? ராஜா சொல்றாரு, ஒரு கத்தி எடுத்துட்டு வா, குழந்தைய 2ஆ வெட்டு, பாதிய அந்த அம்மா கையில கொடு, பாதிய இந்த அம்மா கையில கொடு. அப்ப என்ன செய்துரும்? முடிஞ்சிடும். எல்லாம் பார்க்கறான், என்னடா இது ராஜா இப்படி சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே கத்தியும் வந்துருச்சு, வெட்டதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயா என் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற என் பிள்ளைய கொல்ல வேண்டாம், அந்த பிள்ளைய அவங்ககிட்ட கொடுத்துரும். ஆனா அந்த அம்மா சொல்லுது, அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள். சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்குது இல்லை? உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், டபார்னு போடுவோம் பாருங்க.
யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். அபிஷேகம் பெற்ற தாய். ஏன்னா அபிஷேகம் என்ன பண்றதுன்னே சில நேரத்தில் தெரிகிறது இல்லை. அது ஒரு ஸ்டைலாக அப்படி முடியெல்லாம் அப்படி அசைச்சிட்டு வரும் பாருங்க. அப்பவுமே நினைச்சிட வேண்டியதான், இது வேற விதமான ஆவி இறங்குது. நம்ம சொல்லுது, எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். பெத்தவ சொல்லுவாளா? அபிஷேகம் பண்ணப்பட்டவள் சொல்லுவாட வார்த்தையா இது? யோசித்து பாருங்க. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத சில காரியத்தை, நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு பாருங்க. என்னன்னா, நீங்க சண்டைக்கு போகும்போது கூட ஆவேசப்பட்டு போகக்கூடாதான். அப்படின்னா அவசரப்பட்டு போகக்கூடாதான். சண்டை எப்படி போடணும்னு வேதம் சொல்லி கொடுக்குதுங்க. சண்டை போடும்போது எப்படி போகக்கூடாது? ஆவேசமா போகக்கூடாது. நீ போனா நீ மாட்டிக்கிடுவேன்னு வசனம் சொல்லுது. நீ உன்னால என்ன செய்ய முடியாது? அங்க பேச முடியாது. பேச உனக்கு வார்த்தை இருக்காது. நீ வார்த்தையில சிக்கி கொள்ளுவ அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நீ சண்டைக்கு போனா கூட எப்படி போகணுமா? எப்படி போகணும்? என்ன அமைதியா இருக்கிய? அமைதியா போகணும். அபிஷேகத்தோடு போகணும். புரியுதா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த அம்மா தன் பிள்ளைக்காக கதறினாள். ராஜா சொல்றான், உயிரோடு இருக்கிற பிள்ளைய கொல்லாம அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய். என கண்பானவர்களே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பாரப்படலாம், அது நியாயம். ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? தேவ சமூகத்துல பிள்ளைகளுக்காக கதறுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக கதறுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக கவலைப்படுவதை நிறுத்துங்க. ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்துல கதறு. அவன் எப்படியும் எக்கேற்கட்டும் போகட்டும்னு சொல்லாத. அவன் மேல தேவ வார்த்தை இருக்கிறது. அவன் மேல தேவ அபிஷேகம் இருக்கிறது. நீ கதர்னா உன் காரியத்தை கட்டாய ஆண்டவர் கேட்பார். ஐந்தாவது, உங்க பிள்ளைகளுக்காக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியத்திற்காக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்க படுகிற வேதனை போதும், நீங்க படுகிற கஷ்டங்கள் போதும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல அந்த அம்மா ஒரே வீட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு கேட்டு. இப்ப தேவ சமூகத்துக்கு வருகிறது, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை தருவீரே, ஆனால் நான் உயிரோடு இருக்க நாள் முழுவதும் அவனை நான் யாருக்கு ஒப்பு கொடுப்பேன்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பொருத்தனை பண்றான். பொருத்தனை என்ன தெரியுமா? அந்த காரியத்தை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் பொருத்தனை. அந்த அம்மா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்று, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். 2, பொருத்தனை பண்ணி
ஜெபிக்கலாம். ஆறாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தாயை பார்க்க முடியும். அந்த இடத்துல மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? கர்த்தருடைய தூதன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகிறாள். தரிசனமாகி சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. ஆனா கர்த்தருடைய தூதன் அந்த பிள்ளையை தேவனுக்கென்று நீ வளர்க்கணும். ஏன்னா அது தேவனுக்கென்று அவன் நசரேனா இருப்பான். அவன் இஸ்ரவேலின் பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி அவன் என்ன செய்வான்? ரட்சிக்க தொடங்குவான். நல்லா கவனிங்க, அந்த பிள்ளை யாரு? தேவனுக்கு என்று பிறந்தவன். அவ யாருமா? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கென்று பிறந்தவன். என்னாகமோ 6வது அதிகாரம் 5வது வசனம். அவன் நசரைய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று, அவன் யாருக்கென்று? கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் அவன் யாருன்னு வசனம் சொல்லுது? பரிசுத்தமானவன். 8வது வசனத்தை வாசிங்க. அவன் நசரனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு அவன் யாராய் இருப்பான்? பரிசுத்தமாய் இருப்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா பெற்றெடுக்கிற பிள்ளை யாரு? தேவனுக்கென்று பிறந்தவன். யாருக்குன்னு பிறந்தவன்? தேவனுக்கென்று பிறந்தவன். இப்போ ஆண்டவர் இந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம்? வீட்டில் இருக்கிற கிளைவுமார்கிட்ட கேட்போம் இல்லை? வசனம் சொல்லுகிறது அவனை எப்படி வளர்க்கணும். அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தை யார்கிட்ட கேட்டா தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உன் பிள்ளையை குறித்து ஜோசியக்காரன்ட்ட கேட்காத, ஆண்டவர்கிட்ட கேளு. என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்? என் பிள்ளைய யாரா இருக்கணும்? தேவனிடத்துல கேளுங்க. அவள் பிள்ளையை வளர்ப்பதற்கு அவ என்ன செய்கிறா? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? இருக்கா நல்ல கவனம். 13:12. நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளையை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்? பிள்ளைய வளர்க்கணும் ஆண்டவரே, எப்படி வளர்க்கணும்னு கேட்குறோமா? சொல்லுங்க. எப்படி அவனை நடத்தணும்னு கேட்குறோமா? இல்லை. அந்த பிள்ளை தேவனிடத்தில் தேவனுக்காக பிறந்த பிள்ளைங்க. நான் இப்படி சொல்றேன், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில காலதாமதம் ஆகும். காலதாமதம் ஆகுது அப்படின்னா நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும்.
தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை உங்க மேல வைத்திருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுக்கென்று வளர்க்கப்பட்ட பிள்ளை என்ன செய்தச்சு தெரியுமா? அபிஷேகத்தை இழந்துருச்சு. ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தீமோத்தேயு உபத்திரவப்பட்ட பொழுது, உபத்திரவத்தின் பாதையில் அவன் கடந்து போன பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் உன் தாய்க்குள்ள இருந்துச்சு, உன் தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்குள்ள இருக்கு. உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீ அனல் மூட்ட ராத்தா ராசே, உனக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ அந்த காரியத்தை ஜெயித்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாய் என்ன செய்கிறா தெரியுமா? தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் சாதாரணமானவள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விசாரித்து எல்லாருக்கும் வேண்டிய பணிவிடையை செய்து, அதில் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, எல்லா வேலையை செய்யவும் அவள் யாரா? பலன் கொண்டவள். யாரு? எல்லா வேலையை செய்வதற்கு அவள் யார் அப்படின்னா பலன் கொண்டவள். அவங்க சோர்வையே, அவங்க பலகீனத்தையே வெளிப்படுத்த மாட்டாங்க. பாருங்களேன், அந்த பலகீனத்தையும் பொருட்படுத்தாம அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நாள் முழுவதும் எல்லா வேலையையும் செய்யக்கூடிய எபிலிட்டியை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்க செய்யல, உங்களுக்குள்ள தேவன் அதை வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? என் குடும்பம் கட்டப்படுவதற்கு, என் பிள்ளைகள் கட்டப்படுவதற்கு, என் குடும்பத்தை சீரமைப்பதற்கு நான் தாய்மை உடையவனாயிருக்கணும். மதர் வேற, மதர்ஹுட் வேற. எல்லா தாயும் தாய்மையானவர்களாக இருக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகளையும் எல்லா பாரத்தையும் நீங்க உதறி தள்ளி நீங்க எழும்பி பாருங்க, உங்க குடும்பம் கட்டப்படும். நான் சொல்றேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், ஒரு குடும்பம் ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயால் தான் கட்டப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப நீங்க யாரா இருக்கணும்? குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும். சும்மா சொல்லி பாருங்களேன், ஞானத்தை பெற்றுக்கா. இப்ப எனக்கு அறிவு இல்லையா? அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிரும்.
வேதம் சொல்லுதுமா, உன்னுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. கர்த்தர் அந்த குடும்பத்தில் உன்னை உயர்ந்தவளாய் வைத்திருக்கிறாள். முத்துக்களை விட, நான் 2-3 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா. நான் ஏதோ சொல்லும்போது இவளை கொடுத்துடலாம் அப்படின்னு எதுக்கோ சொன்னேன், மறந்துட்டேன். உடனே அவள் சொல்கிறா, நான் ப்ரைஸ்லெஸ் அப்படின்னா, எனக்கு விலையே கிடையாது. இந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. நீ யாரு? முத்துக்களை பார்க்கலும் நீ விலை. ஓ ராசேமே, கர்த்தர் உன்னை அப்படிதான் பார்க்கிறாரு. நீ விலை மதிப்பற்றவள். உன் புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பணும். நம்புதா? உன்னை நம்புதாங்கிற. நீ நம்புற மாதிரி நடக்கிறது இல்லை, பின்ன எப்படி அந்த ஆள் நம்புவாரு? வேதம் சொல்லுகிறது, அவருடைய சம்பத்து என்ன செய்யாதான்? என்ன செய்யாது? குறையாது. உன் வீட்டில் குறைவு வராது. நீ புத்தியாய் செய்தன்னா உன் வீட்டில் என்ன வராது? குறைவு வராது. அப்ப குறைவு ஏற்படுகிறது அப்படின்னா யாரு காரணம்? வீட்டுக்காரரா? சொல்லுங்க, என்ன பேசாம இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவள் இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு என்ன செய்கிறாளாம்? படி அளக்கிறாள். Glory to God. அவருடைய பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன சொல்லுதான்? சொல்லுமா, பாக்கியவதி என்கிறார்கள். புருஷன் சொல்லணும், என் மனைவியை போல குணசாலியான பெண்ணு யாருமே இல்லைன்னு சொல்லணும். சொல்றாங்களா? சொல்றது மாதிரி நடந்து கொள்ளுங்க. உங்களால நடக்க முடியும். எப்போ? அந்த மதர்ஹுட் அனாயிண்டிங். கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் வச்சிருக்கிறார்ல, ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார்ல. அந்த அபிஷேகத்தில் நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க யாரா மாறுவீங்க? சொல்லுங்க, யாரா மாறுவீங்க? குணசாலியான ஸ்திரியா மாறுவீங்க. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க. குடும்ப சூழ்நிலைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. உங்க பலத்தால உங்களை இடை கட்டி கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை அபிஷேகத்துல நீங்க உங்களை பலப்படுத்துகிறீங்களோ அந்த அபிஷேகம்தான் அந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கும். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 6:10 வாசித்து பாருங்க. என் கடைசியா, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் நீங்க என்ன செய்யுங்க? பலப்படணும். பலப்படணும். அவருடைய சத்துவம், அவருடைய பலன். அதனால தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற. தகப்பன்மார்கள் அறிந்து கொள்ளணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை உங்களுக்கு துணையாய் கொடுத்திருக்கிற துணைவியாற்ற கொடுக்கல. அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய
அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு துணையாய் கொடுக்கப்பட்டவர்கள் தான் உங்கள் எலும்பிலும் உங்கள் மாமிசத்திலும். வார்த்தை வர மாட்டுக்கு, மறந்து போச்சோ? சரி, அதையும் வாசித்து முடிச்சிருவோம். ஏன்னா அதை மட்டும் என் பேலன்ஸ் வைப்பானே. Glory to God. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம், 22, 23. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பு. உங்க மனைவி யாரப்பா? உங்க சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட விலா எலும்பு. உங்க எலும்பு தான் அது. விலா எலும்ப மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவர் பாருங்களேன், உருவாக்கிட்டு எங்கேயோ விட்டுட்டு போகல. எங்கேயோ விட்டு போனா அது வேற யாரையாவது பிடிச்சிட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால இந்த எலும்பு இந்த எலும்போட தான் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்துட்டாரு? உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டார். அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது ஆதாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க, தகப்பன்மாரெல்லாம் வாசிங்க, சகோதரன்மாரெல்லாம் வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறாள். இவள் யாரு? சத்தமா சொல்லுங்க. என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க துணை யாரு? என் எலும்பின் எலும்பு. எலும்பை உடைச்சிடக்கூடாது. சில ஆள் சொல்லுவாங்கல்ல, உன் எலும்பை உடைச்சாதான் நினைச்சிவ ஒழுங்கா இருப்ப. எலும்பை உடைச்சிடாத, நீ உடைஞ்சிருவ. உன் எலும்பின் எலும்பும் மாமிசத்தின். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இருவரும் யாராயிருக்கிறீர்கள்? ஒருவராயிருக்கிறீர்கள். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் யாராயிருக்கிறீர்கள்? ஒருவராயிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குடும்பத்தை நடத்துவதற்கு மணி தேவையில்லை, அபிஷேகம் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அபிஷேகம் இருந்தாதான் பணத்தை என்ன செய்ய முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். அபிஷேகம் இல்லாதவன் கையில் 1,00,000 ரூபாயை கொண்டு கொடுத்தாலும் அவனால் என்ன செய்ய முடியாது? அதை பயன்படுத்த முடியாது. பணம் தேவை, எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. ஆனால் அந்த பணத்தை நீ பயன்படுத்துவதற்கு என்ன தேவை தெரியுமா? அபிஷேகம் தேவை. நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைக்க போகிறார். நீங்கள் பட்ட எல்லா நெருக்கத்திற்கும், நீங்கள் பட்ட எல்லா போராட்டத்திற்கும், நீங்கள் படுகிற எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டாக போகுது. சபையே, ஒரு முடிவு உண்டாக போகுது. ஒரு முடிவு உண்டாக போகுது. ஓ ரபா ரபா ரபா, ஒரு முடிவு உண்டாக போகுது. எல்லாம் ஜெபம் பண்ணு, எல்லாம் ஜெபம் பண்ணு. ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணு, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணு. ஒரு முடிவு உண்டாக போகுது. உன் நெருக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டாக போகுது. அப்படி அப்படி எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ரிசேகே நியாந்தரப, நான் முடிக்க போகிறேன். ரிசீவ் இட் நவ். ஓ ராத்தி ரியாசிகதனரா நியாந்தரா. ஒரு அபிஷேகம் இறங்குது சிஸ்டர், ஒரு அபிஷேகம் இறங்குது. உன்னுடைய துன்பத்திற்கும் உன்னுடைய துயரத்திற்கும் நீ விட்ட எல்லா கண்ணீருக்கும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. உன் குடும்பத்திற்குள்ள சமாதானம், உன் குடும்பத்திற்குள்ள சந்தோஷம், உன் குடும்பத்திற்குள்ள ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆண்டவரே சொல்லு சொல்லு சொல்லு. உன்
முடிவு, உன் முடிவு, உன் அபிஷேகம் உனக்கு ஒரு முடிவை தரப்போகுது. ஓ அபிஷேகம், நீ கரங்களை தட்ட தட்ட ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. ரியாந்தாரா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. எதை குறித்து பாரப்படுற, எதை குறித்து கவலைப்படுகிற? என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நீ நினைக்கிறையா? அப்படின்னு நீ கவலைப்படுறையா? எழும்பு தெபராளே, எழும்பு தெபராளே, நீ எழும்பு, நீ எழும்பு. நீ எழும்புகிறது வர, நீ எழும்புகிறது வர, நீ எழும்பி வராத வர அப்படிதான் இருக்கும். அவன் சொல்றான், நீ எழும்பு, நீ ஒரு தீர்க்கதரிசி தானே, கர்த்தருடைய வார்த்தையை உனக்குள்ள வைத்திருக்கிறார்ல, வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணு தெபராளே, ஜெபம் பண்ணு தெபராளே, ஜெபம் பண்ணு. அந்த அம்மா சொல்லுது, நான் ஏயா வரணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு. சகோதரி சகோதரி, அம்மா, உன் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை உனக்குள்ள இருக்குயா, உனக்குள்ள இருக்கு. உன் கணவனை ஆதாயப்படுத்தக்கூடிய, உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய, ஓ தேங்க்யூலா, ஓ தேங்க்யூலா, அந்த வார்த்தையை, அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கு.